பேச போகிறேன். பெண்கள் வந்து வீட்டு வேலையை விரும்பி செய்கிறாங்களா செய்கிறார்களா? நீங்கள் வந்து இப்போ பாய்ஸ் லைவுக்கு வந்தாலுமே கண்டிப்பாக இதை வந்து கமெண்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் எண்டில் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஓகேனா எல்லாருமே ஒரு லைக் போட்டு போங்க. அதாவது லைவ் முடிக்கும்போது நான் எண்டில் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100% பெண்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு 25% வந்து கண்டிப்பாக விரும்பி செய்வாங்க. விரும்பி வந்து வீட்டு வேலையை செய்வாங்க. ஓகேங்களா? அந்த விரும்பி செய்கிற பெண்களுக்கு கூட இருக்கக்கூடிய குடும்பமும் சரி, சொந்த பந்தமும் சரி, தன்னுடைய கணவர்களும் சரி, எந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆண்களும் கூட வந்து உதவி செய்வாங்க. இப்போ காலையிலேருந்து பாத்திரம் விளக்குறாங்க, துணி தைக்கிறாங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கும்போது நீங்கள் பாதி வேலை செய்யுங்க, நான் பாதி வேலை செய்கிறேன். அபிநயா வாப்பா கீர்த்தனா ஹாய்டா எனக்கு நெட்டு கால்லேருந்து வேலை செய்யலை, மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டேன்ப்பா. அதனால தான் வந்து நான் வீடியோஸை காலேருந்து போடல. இப்போ நிறைய பேர் அக்கா லைவ் போடுங்கக்கா. அது என்னன்னு தெரியலக்கா, நீங்கள் பேசினாலே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குக்கான்னு கேட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு முடியலனாலும் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்ப்பா. என்னக்கா பட்டிமன்றமா? இங்கே பாடுறா, உனக்காக நீ நம்பலனா கூட பாரு, உனக்காக மூட்டையை கட்டி நீ எப்படி போட்டு வச்சிருக்கன்னு பாரு, தெரியுதா? எல்லாத்தையும் இல்லாமல் கோவம் வந்து கலைச்சியே போட்டு வச்சுட்டேன், எனக்கு நெட் இல்லாமல். அதனால தான். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டாபிக் போயிடலாம். கமெண்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் நடுவில் கண்டினியூவாக பேசும்போது படிக்க மாட்டேன். ஸோ அதனால் பொறுமையாக வந்து கேளுங்க. உங்களோட கருத்தையும் மறைக்காமல் நீங்கள் வந்து பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். பெண்களை பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில் வந்து வீட்டு வேலை செய்கிறத எல்லாருமே விரும்பி இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் விரும்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? பெண்கள் வந்து வெளி வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்று ரசித்து செய்வாங்க. ஆட்டுக்கல் அரைப்பாங்க, உரல்ல இடிப்பாங்க. ஸோ ஆவுன்னா இந்த காலத்து பெண்களை குறை சொல்கிறதே பெரும் வேலையாக இருக்காங்க. இந்த காலத்து பெண்கள் ஆரோக்கியமாக இல்லை, அவங்க உடம்புல பலம் இல்லை, அதுக்கான பிரச்சனை நிறையா இருக்குது. புரியுதுங்களா? ஏன் மயக்கம் போட்டுட்டீங்க? எதுக்கு மயக்கம் போட்டிங்க அக்கா? நான் சொல்கிறேன், டாபிக்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க ஆரோக்கியமாக இல்லாதது ஒரு ரீசன். அந்த ஆரோக்கியம் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள், இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில் வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டு வேலையில் அவங்களால கவனம் செலுத்த முடியாது. அவங்க வந்து வெளி வேலைகளை செஞ்சுட்டு வந்து வீட்லேயே வேலை செய்யணும் போது நேரம் குறைவாக இருக்குது. அந்த நேரம் குறைவான நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவங்க வந்து செய்வாங்க. ஸோ